வணக்கம். இது நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. வேலூரில் ஊரிஸ் கல்லூரியிலே இந்த காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதில் நியூஸ் தமிழ் பெருமை கொள்கிறது. தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், நியூஸ் தமிழ், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் நியூஸ் தமிழ் அழைக்கிறது. தேர்தலை குறித்து உங்களுடைய விழிப்புணர்வு இது உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் இந்த விழிப்புணர்வை உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பினருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இது ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. 100% வாக்குப்பதிவு. நீங்கள் அனைவரும் வாக்கு செய்ய வேண்டும், பதிய வேண்டும். அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கின்ற அனைவரையும் நீங்கள் ஊக்கப்படுத்தி நம்முடைய தமிழகத்திலே இந்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே 100% வாக்கை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்ற உறுதியோடு நீங்கள் செல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நாம ஏன் வாக்களிக்கணும், வாக்களிப்பதனால என்ன மாற்றம் ஏற்படும், ஒரு வாக்கு சமுதாயத்துல அல்லது ஒரு தொகுதியில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நம்புறீங்க, ஏன் வாக்களிக்கணும்? எதனால ஓட் போடணும்னா, முதல்ல வந்து தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும், அதுக்காக ஓட் போடணும். ஒரு புதிய கட்சியால வந்திருக்கு. சோ அந்த புதிய கட்சிக்கு ஓட் போடுறது மூலமா தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்றத நம்புறோம். கல்வி அப்படின்ற எஜுகேஷனல் சிஸ்டம்ல எனக்கு மாற்றம் வேணும். இன்னொன்னு வந்து நிறைய வந்து இந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய இந்த பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கான தண்டனைகள் வந்து கடுமையா இருக்கணும். ஓட்டு அப்படின்றது, வாக்கு அப்படின்றது நம்மளுடைய அதிகாரம். 5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் அப்படின்றது நம்மளுக்கு அந்த அதிகாரம் கிடைக்குது. அந்த அதிகாரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது மூலியமா நிறைய மாற்றங்கள் உண்டாகும். அதை யாரெல்லாம் சரியா திங்க் பண்ணி நம்ம வாக்காளர் யார், நம்மளுடைய வேட்பாளர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி சரியா தீர்மானிச்சாலே இங்க இருக்கிற பாதி பிரச்சனை அப்படின்றது குறைஞ்சிடும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிறைவேறணும் அப்படின்னா எல்லாருமே கட்டாயமா வாக்களிக்கணும். அது மட்டும் இல்லாம யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றது நம்ம தெளிவா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால அந்த வாக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதனால யாருக்கு வாக்களிக்கணும் தெளிவா பண்ணுங்க அப்படின்றதான் எனக்கு கருத்து. ஓட்டு போறது வந்து ஃபர்ஸ்ட் சட்டம் கடுமையா இருக்கணும். நிறைய மாற்றங்கள் வரணும். தமிழ்நாடுலன்ற பொறுத்து வந்து நிறைய மாற்றங்கள் வரணும். இந்த இப்ப இருந்த பழைய கட்சியில பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்காக குரல் எழுப்பணும். இப்போ திவேகா பாத்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய பேசுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களோட சேஃப்டி ஃபர்ஸ்ட் அவர் பேசியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சகோதரிமார்கள் வந்து சொன்னாங்க மாற்றம் வேணும், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனால் இவங்களுக்கு சொத்துல வந்து பங்கு தரணும்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா வந்து 1989 அறிவிச்சார் சார். சொத்தில் பங்காளி கவர்மெண்ட். இதை விட வேற என்ன சார்? அதில் கொண்டு இவங்களுக்கு படிக்கிறதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் சார். இந்த திராவிட இருக்கிறனால தான் இன்னைக்கு பெண்கள் வந்து படிக்கிறாங்க. பாரதியும் சொன்னார் தான், பெண்கள் அடுப்பது பெண்களுக்கு படிப்பதற்கு சில பேர் கேட்டாங்க. அப்போ பாரதி வந்து கவிதையெல்லாம் சொல்லி சொன்னார் தான். ஆனால் அவர் எந்த பெரிய முயற்சி எடுக்கல. இந்த ஈவேரா, ராமசாமி, அறிஞர் அண்ணா இவங்க போல பெரிய தலைவரனால தான் சார் இப்போ பெண்கள் படிக்கிறாங்க. அதுவும் நம்ம படிக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான் சார். நம்ம வந்து மாற்றம் வேணும்னு யோசிக்கிறோமே, கேட்குறோமே தவிர ஏன் அந்த மாற்றம் தேவைப்படுதுன்னு நம்ம வந்து கேட்க மாட்டோம், யோசிக்க மாட்டோம். அதே மாதிரியான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஃபண்டு கிடைக்குது, அதில் டிரான்ஸ்பரன்சி சரியா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வரவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களோட வந்து 5 டேர்ம் ஓட ஸ்ட்ராட்டஜி என்ன, அது வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அது வந்து எந்த கட்சி அந்த மாதிரியான வாக்குறுதி தருதோ, ஒரு கிளியரான ஐடியாலஜி இருக்கோ அந்த கட்சிக்கு ஓட் பண்றதுக்கு எல்லாருமே ரெடி. இந்த ஒரு புரிதல் எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்ல வரேன் சார். பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வைன் ஷாப் இருக்கு, அப்புறம் எப்படி அவங்க போவாங்க? எங்களுக்கு அங்க வைன் ஷாப்பை மூடுறோன்றாங்க. பட் கவர்மெண்டே தான் திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த ஒரு வைன் ஷாப்பை மூடனா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும். ஆண்கள் வந்து போதையில் இருக்கிறனால தான் அவங்களோட பார்வை வந்து தப்பான நோக்கத்துல போதா என்னன்னால எனக்கு தெரியாது. ஆனா அவங்க அந்த மாதிரி பார்க்க கூடாதுன்றதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, வைன் ஷாப் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கான சுதந்திரம் வேணும். ஆனா அது அந்த போதையின் பழக்கத்தினால யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. பெண்களுக்கு வந்து அதனாலே பாதுகாப்பு இல்லாம போகுது. ஆண்கள் வந்து தவறாக போறாங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் போதை அடிமை தான். பல போதைப் பொருளுக்கெல்லாம் பல பசங்க அடிமையாகிறாங்க, பெற்றவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க.
மாணவர்கள் யாருமே சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போதைப் பொருள் பழக்கத்தினால அதெல்லாம் மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். முக்கியமா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் முன்னேற்றணும். பசங்களாம் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்க்கறாங்க, அதெல்லாம் மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, இப்ப அடுத்ததாக தமிழக அரசிடம் மாணவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? வேலை வாய்ப்புகள் வந்து ஆண்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. யாருக்கும் அவ்வளவு வேலை எல்லாம் தரமாட்டுக்கிறாங்க. ஜிஎஸ்டி மொத்தம் அதிகரிக்கிறாங்க, அதெல்லாம் கம்மி பண்ணும். பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீ பஸ், அப்ப ஆண்களுக்கு எதுவும் கிடையாது. 2 பேரும் சமமா படிக்கணும். அடுத்த வருஷம் ஆட்சி எல்லாமே மாறணும். வெளிநாடு வெளியே ஒடிசால இருந்து வராங்க, அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழ் மக்களுக்கே வேலை வாய்ப்பு கிடையாது. அதனால எல்லாரும் போதைப் பொருட்கள் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அடுத்த மாற்றத்துல ஆட்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும். தமிழ் மக்களுக்கு தரணும். நியாயமான கோரிக்கை. ஓகே, உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அதிகமா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் குறைக்கணும். அடுத்த ஆட்சியில மாறணும். இங்க தமிழக அரசு கிட்ட நாங்க எதிர்பார்க்கிற மாற்றம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாற்றம் அப்படின்னு முதலமைச்சர் கிட்ட மட்டுமே எதிர்பார்க்கிறோம். அது எதிர்பார்க்காம ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாமே உட்பட்டாதான் மட்டும்தான் தமிழகம் அப்படின்றது மாற்றத்துக்கு வரும். ஸோ வந்து ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு வார்டில் இருக்கிறவங்க அவங்கவுங்க வார்டை போய் அப்பப்போ பார்க்கணும். நம்ம வார்டில் மக்கள் எப்படி இருக்காங்க, அங்கே ரோடு எப்படி இருக்கு, அங்கே தண்ணி எப்படி இருக்கு. ஏன்னா நிறைய வந்து அந்த ஓட்டப்போ மட்டும்தான் அந்த வார்டில் இருக்கிறவங்க வராங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்றாங்க. அந்த 5 வருஷம் முடிகிற வரைக்கும் அவங்க அந்த வார்டு பக்கம் வரத்தே கிடையாது. அவங்கவுங்க வார்டை வந்து நல்லபடியா கரெக்டா கவனிச்சாங்க அப்படின்னாவே தமிழகம் அப்படின்றது ஃபுல்லாவே மாற்றமா இருக்கும். எல்லாரும் சொல்றாங்க மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் மாற்றம் வேணும்னா ஒரு எஜுகேட்டடான பர்சன் தான் சிஎம் வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சிஎம்க்கு வந்து எல்லாமே தெரியணும். பீப்புளுக்கு வந்து என்னென்ன நீட்ஸ் தேவை, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இது பண்ணணும். நம்ம போய் கேட்கற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு எஜுகேட்டடான பர்சன் வந்து நான் சிஎம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். இப்ப படித்தவங்க வந்தா மாற்றம் உருவாகும்ன்றீங்க. படிச்சவங்க வந்தா என்ன மாற்றம் உருவாகும்? எக்ஸாம்பிள் 2-3 விஷயம் சொல்லுங்க. நீட்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள் சார். சோ they decided to what they give to them. That's அதனால நான் அப்படி சொல்றேன் சார். என்ன மாற்றம்னா ஆண்களுக்கும் நல்ல பாதுகாப்பு வேணும். தம்பி மட்டும் விட்டுறாதீங்க கடைசி வரைக்கும். ஆண்களுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மேல பொறாமப்பட்டு கொலையினால எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவரிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் குணம் என்ன? இப்போ கவர்மெண்ட் வந்து 5000 பெண்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க, அதனால பெண்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதே இந்த 5000 ரூபாய் உலகத்துக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் கொடுத்துருப்பாங்க, அது டபுள் ஆக்குனா கோடி கணக்கில் வருது. அது வந்து நீங்கள் அந்த கோடி கணக்கில் ஒரு டைம் தான் கொடுக்குறீங்க 5000. அது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டோ ஏதாச்சும் ஒர்க்கு கம்பெனியில் கட்டினீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆகும். அந்த எம்ப்ளாய்மெண்ட்னால வந்து நீங்கள் ஒரு டைம் கொடுக்குறது வந்து நாங்கள் மாதம் சேலரி எடுத்துப்போம். அதனால் வந்து எங்களுக்கு ப்ளஸ்ஸு. நீங்கள் ஒரு டைம் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக கட்டினா வந்து எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் அதிகமாகுது. ஹாஸ்பிட்டல் கட்டினா அதுலேயும் எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் அதிகமாகுது. அதே மாதிரி ஃப்ரீ யூஸஸ் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் கொடுத்து பண்ணுறத அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலோ ஏதோ பண்ணலாம். அதனால் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ அரசியலில் வந்து இப்போ நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை எல்லாமே உண்மையாக இருக்கணும். ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஊழல்லையே திருப்பி பண்ணுறாங்க. அந்த அரசியல் டைமுக்கு மட்டும் வந்து மக்களை பார்த்து பேசி ஹாய் ஹலோ எல்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த டைமுக்கு மட்டும் இந்த ஆல்டேஷன்லாம் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ ஒரு அரசியல்வாதினா அவங்க வாக்குக்கு உண்மையாக இருக்கணும், ஜனங்களுக்கு வேண்டி அவங்க டெடிகேட்டடாக இருக்கணும். அதே மாதிரி எல்லாருமே சொன்னாங்க எங்களுக்கு வந்து மாற்றம் வேணும். ஃபர்ஸ்ட் நாம மாறினாதான் எல்லாருமே மாறுவாங்க. சூப்பர். எல்லாருமே குறைகள் மட்டுமே சொல்றீங்களே தவிர யாரும் முன் வந்து அதை செய்ய மாட்டீங்க. அது ஒரு அரசியல் ஒரு சாக்கடைன்னு எல்லாரும் ஒதுங்கி போறோம். அப்ப அந்த சாக்கடையை வந்து சுத்தம் பண்ண போறது யாரு? நாங்க தான் சார். அதே மாதிரி மாணவர்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா எல்லாருமே வந்து குறைகள் மட்டுமே சொல்லி நிக்கிறீங்களே தவிர நாம வந்து இறங்கி செஞ்சாதான் அது மாறும். எல்லாருமே மொத்தம் டிஃபெண்ட் பண்ணி நம்ம வாழல வந்து இல்ல. நீங்கள் விரும்பும் தலைவர் எப்படி இருக்கணும்? உங்க தொகுதி எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம தொகுதியில யார் நிக்கிறான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் சார். அதே மாதிரி அவங்க சொந்த ஊர்ல வந்து இவ்வளவு தொகுதி இருக்கு, எத்தனை தொகுதி இருக்கு, இந்த தொகுதியில யார் நிக்கிறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தமே தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரு ஐடியா வரும் சார். நான் விரும்பும் முதல்வர் எப்படி இருக்கணும்னா மக்களோட மக்களா எளியவரா இருக்கணும், மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கொள்ளவரா இருக்கணும். இப்ப வந்து எலெக்ஷன் எல்லாருமே வராங்க, அவங்க ஓட்டு போடுறப்ப மட்டும்தான் அவங்களுடைய வந்து பாக்குறாங்க எல்லாமே சரி பண்றேன்னு சொல்றாங்க. அந்த டைம் மட்டும் சரி பண்றாங்க, அப்புறம் எதுவுமே சரி பண்றது இல்ல. நான் கேக்குறேன், நீங்க சரி பண்ணுங்க நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னா சரி பண்றேன்னு சொல்றாங்க. நீ சரி பண்ண நீங்க ஓட்டு போடுங்க, நான் சரி பண்றேன், நான் இந்த கட்சியில இருந்து வரேன், நான் நீங்க ஓட்டு போடுங்க நான் சரி பண்றேன். சரி ஓட்டு போட்டுடுறோம். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க கேக்குறாங்க எங்களை, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல,
இந்த பக்கம் இந்த ஓட்டு எங்களுக்கு வரவே இல்ல, இவ்வளவு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப யார் ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு? நாங்க ஓட்டு போடாம நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? ஜெயிச்சவங்க சொல்ற வார்த்தையே தான், நீங்க ஓட்டு போடல, எங்களுக்கு இவ்வளவு பேர் தான் போட்டிருக்கீங்க. அப்ப ஓட்டு உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? இன்ன வரைக்கும் வந்து எங்க ஏரியால காவா கிளீன் பண்றது இல்ல, ரோடு போடல, எதுவுமே செய்யல. சின்ன குழந்தைல இருந்து எல்லாருமே இருக்காங்க. ஏரியா பேர் மென்ஷன் பண்ணுங்க. வேலூர்ல தான் SSK மானியம் வந்து எங்க சுந்தரேஸ்வர சுவாமி கோவில் இருக்கு. நாங்க சொல்லி பாத்துட்டோம். என் கவுன்சிலர் கிட்ட சொன்னா, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, இவ்வளவு ஓட்டு தான் வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து மானியமா, இந்த இடத்துல ஓட்டு வரல எங்களுக்கு. அப்ப நாங்க ஓட்டு யாருக்கு போட்டிருப்போம்? ஓட்டு எங்க போயிருக்கோம்? நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னா இந்த பக்கத்துல தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, அப்ப உங்க ஓட்டு எங்க போயிருக்கோம்? இல்ல, நீங்க ஓட்டு போட்டாதான் செஞ்சு கொடுப்பங்கிறதே முதல்ல தப்பு இல்ல. நீங்க ஓட்டு போடுங்க, அப்புறம் நாங்க சேர்க்கிறோம். நாங்க ஜெயிச்சுட்டு செஞ்சு தரோம் உங்களுக்கு. வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வந்து பாத்துட்டு போங்க. மேல இருக்கவங்க சரியா தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்கவங்க நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேலை? உங்க வேலை நீங்க செய்யறீங்களா? நீங்க சாப்பிட்டு வீட்டுல தூங்குறதுக்காக நாங்க ஓட்டு போடுறோம். நாங்க எதுக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? நாங்க வரி கட்டுறோம் தானே, GST கரெக்டா தான் நாங்க இது கட்டிட்டு வரோம். நாங்க போடுற சோப்புல இருந்து சீப்புல இருந்து ஷாம்பு இருக்காலும் உங்களுக்கு வரியை கட்டுறோம். உங்க வார்டுடைய கவுன்சிலரா அல்லது இந்த தொகுதியினுடைய MLA வந்தா என்ன செய்ய விரும்புறீங்க, அதை சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவுக்கு போனோம், நைட்டு பகல்ன்ற மாதிரி எல்லா டைமும் போயிட்டு அங்க பாப்பேன் சுத்தி. என்ன இருக்கு, என்ன 4 பேரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பொறுமையா வந்துட்டு சொல்லுங்க, நான் செய்யறேன். அவங்க கேட்கறது நியாயமா இருந்தா சத்தியமா நான் செய்வேன். ஒரு காவா கிளீன் பார்த்தாவே தெரியும். நான் வந்து இதுலதான் இருக்கேன், நான் ஒன்னும் ரிச்லாம் கிடையாது, நான் ரொம்ப ஏழை தான், இல்லைன்னா சொல்ல. என் ஏரியாவுக்கு வந்து நீங்க எல்லாம் கால் வச்சு நடக்கவே மாட்டீங்க. காவா தண்ணி போயிட்டே இருக்கு, குழந்தைங்க அதுலயே ஸ்கூலுக்கு போறாங்க, அதுலயே வேலைக்கு போறாங்க, படிக்கிற நானும் அதுலயே தான் வரேன். இன்னமும் அதே தான், சரியே கிடையாது. கேட்ட யாருமே எதுவும் சொல்ல முடியாது. ஒரு ரோட்ல போறவங்க கேக்குறாங்க, ஏரியாவாமா இது, இது உள்ள எப்படி எனக்கு கூப்பிடுறீங்கன்னு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து CMCல இருந்து OMCல இருந்து பாக்குறாங்க, எந்த ஏரியா இதான் இப்படி எப்படி வர்றது? இப்படி இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அதே முனிசிபாலிட்டிக்காரன் நான் கேக்குறேன், இப்படி இருக்குது சொல்றீங்களா, நீங்க வந்து சரி பண்றீங்களா? எவ்வளவு புழு இருக்கு, கூட்டிட்டு வந்தா வீடு எடுத்து வைக்கிறேன். குடிக்கிற குழா தண்ணி குழால காவா தண்ணி வருது, நான் தண்ணி யூஸ் பண்ண கூட முடியல. அதை நாங்க வீடியோ எடுத்து நாங்க வச்சிருக்கோம் போன்ல. முதல்ல வந்து வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சி வேணும் சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாக்களிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எஜுகேட்டட் பீப்புளா இருக்கணும். நம்மளுக்கு எப்படி வந்து அரசாங்க வேலை வேணும்னா தேர்வாணையம் இருக்கு, TNPSC தேர்வாணையம் இருக்கு, அது மாதிரி வேட்பாளர்கள் ஏன் சார் தேர்வாணையம் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்றது எனக்கு கேள்வியா இருக்கு சார். இப்ப எப்படி IAS தேர்வுக்கு எப்படி அவங்க நேர்மையானவனா இருக்காங்களோ அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இவங்க வந்து ஊழல் பணத்தெல்லாம் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள தானே நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அப்படின்றது வாக்குறுதியாச்சும் தரணும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கும் போது தான் அவங்க நம்ம களத்துக்கு வருவாங்க, நம்ம கூட நிப்பாங்க, நம்மளுக்காக எதனா செய்வாங்க. யாரோ ஒருத்தருக்காக நம்ம வந்து அவங்கள காலகாலமா சொல்றோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வாக்களிச்சுட்டு எல்லாரும் போற பாறையில் நம்ம போக கூடாது. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா எல்லார்கிட்டும் வந்து ஒரு பொதுவான சிந்தனை இருக்கணும். முதல்ல நான் மாறுறேன், அப்புறம் வந்து எல்லாரும் மாறணும் அப்படின்ற மாதிரி. முதல்ல வந்து அவங்க நம்ம இடத்துக்கு வரட்டும். அவங்க பெண்கள் அணி சொல்ற மாதிரி தான் அவங்க நம்ம இடத்துக்கு வந்து ஒரு கலாய்வு செஞ்ச பிறகுதான் சார் நம்ம வந்து முடிவே பண்ண முடியும். இப்ப ஒரு கட்சியினுடைய பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய நபர்கள், இப்ப அதிமுக அப்படின்னா அதுல ஒரு 5 பேரை சொல்லுங்கன்னா கட்டாயம் நீங்க எல்லாரும் OPS பேரை சொல்லுவீங்க, செங்கோட்டையன் அவர்கள் பேரை சொல்லியிருப்பீங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து திமுக அல்லது TVK மாதிரியான வேற கட்சிகளுக்கு போயிடுறாங்க. இப்ப அத இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய ஹானஸ்டான கருத்து என்ன, அந்த கருத்தை சொல்லுங்க. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எல்லா கட்சியும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. எப்படின்னா வந்து எடப்பாடி, செங்கோட்டையும் எல்லாம் ஒன்னா தான் இருந்தாங்க. அப்ப அவங்க பண்ண தப்பு வந்து எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. இப்ப வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க, இப்ப TVKல போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப மட்டும் ஏன் வந்து இப்ப எடப்பாடி சரியில்லை, இப்ப வந்து எடப்பாடி சரியில்லைன்னு வந்து செங்கோட்டையன் சொல்றாரு. அப்ப ஏன் ஒன்னா இருக்கும் போது தெரியலையா? அது என் கேள்வி. அதுதான் அவங்க பண்ண தப்ப வந்து மாத்தி அவங்களே சொல்லிக்கிறாங்க. அது இல்லாம வந்து அவங்க பண்ண ஊழலும் கூட. OPS வந்துட்டு இத்தனை நாளா வந்துட்டு ADMKல இருந்து ஏன் DMK மாறினார்னு வந்துட்டு யாருக்கும் தெரியாது, அது அவரோட பர்சனல் தான். ஆனா இத்தனை நாளா வந்துட்டு ADMKவாக உழைச்சிட்டு அதுல என்னென்ன இருக்கு நல்ல விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப அவரே போயிட்டு DMKல சேரும் போது அவர் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து எனக்கு நம்பிக்கையே சுத்தமா இல்ல. அவர் இத்தனை வருஷமா வந்துட்டு இந்த இடத்துல இருந்து திரும்ப ஏன் எதிரி கட்சியிலேயே போயிட்டு சேரணும், அது வந்து எனக்கு பர்சனலா விருப்பம் இல்லை மேம். கட்சி தாவல் சட்டத்தின்படி 52 சட்ட திருத்தம் 1985 3ல் 1 பங்கு வந்து ஒருத்தர் போனாங்கன்னா ஒரு பதவியே காலியாகும். 3ல் 2 பங்கு மொத்த பேர் அந்த கட்சி வேற கட்சிக்கு போனா அந்த பதவி அப்படியே இருக்கும். அதனால கட்சி தடை சட்டம்னா கொள்கையினால இல்ல
அங்க பண்ற நடத்தினால பிடிக்காம கூட அடுத்த மற்ற கட்சிக்கு போகலாம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி மாணவர்களுடைய கருத்து. அவரை பத்தி வந்து ஒரு வாரத்துல சொல்ல முடியாது, நிறைய பண்ணியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் பசங்களுக்கு ஃப்ரீ பஸ், லேடிஸ்க்கு மாசம் 1000 ரூபாய், இந்த மாசம் 5000 ரூபாய் போட்டாங்க. அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து எல்லாருமே வாங்குறாங்க, எல்லா கட்சிக்காருமே வாங்குறாங்க. இது வந்து சொல்லணும், எல்லாரும் வந்து அவங்க பண்ணாத மாதிரி சொல்றாங்க. பண்ணது வந்து யார் சொல்றது? அப்போ மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது, அதை வந்து கொடுத்துட்டே இருக்காரு திருப்பி. இந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உதவி திட்டம் கொடுத்ததுனால எங்களுக்கு இந்த கட்சி கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இல்ல எந்த திட்டம்? எந்த திட்டம்? கலைஞர் மகளிர் உதவி தொகையா அல்லது தமிழ் மகளிர் உதவி தொகை கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே மாதிரி மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. இப்ப அதிமுக பொதுச் செயலாளர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இபிஎஸ், அவரை பற்றி மாணவர்களுடைய கருத்து என்ன? நான் வந்து கொரோனா பேட்ச் தான். நான்லாம் 10th பாஸ் பண்ணா கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா நாங்க மெயின் ரீசனா இந்த இடத்துல நிக்கிறோம்னா ஒரே ரீசன் எடப்பாடி தான். அவருக்கு நான் முதல்ல வந்து நன்றி சொல்லியிருக்கிறேன். அவர் எளிய முதல்வராக இருந்தார். அவர் வந்து விவசாய முதல்வர். அதுக்கப்புறம் பார்த்தா 7.5% மருத்துவ கல்லூரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. அதே போல ஒரே ஆண்டில் 11 மருத்துவ கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு பார்த்தா இலவசமாக மும்முனை மின்சாரம் வந்து இலவசம் தந்துக்கிறாரு. ஒரு வருடம் பார்த்தா மக்களுக்கு சிறந்த முதல்வர். அடுத்த தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், அவரை பற்றி இளைஞர்கள் மாணவர்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமான் மது விலக்கு ஒழிப்புன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஆதரிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு பிடிக்கும். அவர் வந்து தமிழ் மொழிக்காக நிறைய கஷ்டப்படுறாரு. மேக்சிமம் தமிழ் மொழி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பேசுறாரு. விவசாயத்துக்காகவும் நிறைய பேசுறாரு. நம்ம மற்ற தொழில்கள் விட 90% விவசாயம் தமிழகம்ல இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அவரை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா, அவர் வந்து நிறைய இயற்கை வளங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, தமிழை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இல்லாம அவர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை அன்புனா அன்பு, வம்புனா வம்பு சொல்றாரு. இயற்கை காதலன் முதல் வரி. அது மாதிரி இல்லாம பெண்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எல்லா தொகுதியிலும் 234 அந்த தொகுதி இருக்கிறீங்களா, அதுல சரிக்கு சரி பெண்களை நிறுத்தி அந்த இடத்துல ஆணும் பெண்ணும் என்றதை நிலைப்படுத்தி இருக்கிறாரு. சீமானை பத்தி நீங்க ஒரு வார்த்தையில சொன்னீங்க, ஒன் மேன் ஆர்மி. ஆமா, போராட்டங்களின் கலநாயகன். இப்ப அவரால் வந்து நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. விவசாயன்றது முதன்மை. மற்ற தலைவர்களை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்ப என்ன அமைதியா இருந்தாலும் சிரிக்கிறீங்க? என்னடா நான் என்ன சொல்லவே இல்லையடா. என்ன ஷாம், எதுவும் க்ளூ கொடுத்துட்டீங்களா பசங்களுக்கு? இப்ப புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம். நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்பா. விஜய் அவர்களை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவை, அல்லது அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? தளபதினாலே வந்து அவங்க வந்து சினிமால இருந்து இப்ப வந்து கட்சிக்கு வந்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஊழல்லாம் தடுப்பாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்ப வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுக்கா முதல்ல சொல்லப்போனா. அப்புறம் வந்து எல்லாருமே நிறைய போதை யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் ஒழிப்பாருன்னு நினைக்கிறோம். அப்புறம் வந்து மாணவர்களுக்கு எல்லாம் நல்லா செய்வாரு. ஆனா தளபதி வர்றதுன்னா மக்களுக்கு நல்லது செய்யறதுதான் வர்றாரு. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஓகே, விஜயை பத்தி பாசிட்டிவா ஒரு வார்த்தை சொல்லணும், என்ன சொல்வீங்க? அவர் வந்து நல்லவருக்கா. விஜய் பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, மரியாதை தெரிஞ்சவர். குழந்தைங்களானாகட்டும், பெண்களானாகட்டும், வயசானவங்களானாகட்டும், பெரியவங்களானாகட்டும், மரியாதை தெரிஞ்சவர். யார் யாருக்கிட்ட எப்படி பேசணும்ன்ற மரியாதை தெரிஞ்சவர். தாவேகா தலைவரை பத்தி சொல்ல போனோம்னா, இப்ப அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றாரு. அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அப்பயும் நம்மளுக்கு படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அவர் வந்தா நல்லா இருக்கும்.